சேலஞ்ச் பண்ணுறேன். இப்போ வரப்போகிற தேர்தலில் தமாகாவோட 1% வேணாம் 0.1 அந்த சதவீதம் ஓட்டு வாங்கிட்டீங்கன்னா, கூட ஓட்டு வாங்கிட்டீங்கன்னா பார்ப்போம். கூட ஓட்டு வாங்குறீங்கன்னு பார்ப்போம். ஆனால் உங்களால் முடியாது. என்னமோ நீங்கள் சிங்கம், புலி, அணிலை வேட்டையாட மாட்டோம்லாம் கதை சொன்னீங்க. சிங்கம் ஓடிக்கிட்டு தானே இருக்குது. என்னைக்கு வேட்டையாடி இருக்குது உங்கள் சிங்கம்? நீங்கள் எதில் வேட்டையாடிக்கிறீங்க? ஒரு சீட்டு ஜெயிச்சிருக்கீங்களா இது வரையா? ஓடிக்கிட்டு தான் இருக்கீங்க. ஓடிட்டு நான் சிங்கம் கடிச்சு போடுவீங்கன்னு சொன்னால் என்னத்தை கடிச்சிங்க? நீங்கள் என்னத்தை ஜெயிச்சிங்க? எத்தனை தேர்தல் நின்றுருக்கீங்க? ஒரு தொகுதி உங்களால் வெல்ல முடிஞ்சா? ஒன்றும் கிடையாது. நீங்கள் பூஜ்ஜியம் ஓட்டு சதவீதத்தை வச்சு நீங்கள் மிரட்டிக்கிட்டே இருந்தீங்கன்னா அந்த மிரட்டெல்லாம் பலிக்காது. அணில் குஞ்சுகள் எவ்வளோ ஓட்டு வாங்க போகுது, எத்தனை சதவீதம் ஓட்டு வாங்க போகுது, எத்தனை சீட்டு ஜெயிக்க போகுதுன்னு பார்க்க தானே போகிறீங்க. முன்னாடி தம்பி விஜய் தம்பி கூட கூட்டணி சேர்ந்துருவார்னு நினச்சிங்க. அவர் வழி தனி வழி. சரிங்களா? உங்களோடலாம் சேர்ந்து பயணிக்கக்கூடியவர் அவர் கிடையாது. ஏன்னா நீங்கள் பொய்யிலே பிறந்து பொய்யிலே வளர்ந்து பொய்யிலே சாக போகிறவர். எதுக்கு எடுத்தாலும் மேதகு பிரபாகரன் பேரை சொல்லி ஏமாற்றிக்கிட்டு இருக்க தலைவர் நீங்கள். உங்களோட தளபதி விஜயை சேர்க்கிறதெல்லாம் அது என்ன சொல்கிறதுன்னு ஒப்பிட முடியாது. உங்களுக்கு திராணி இருந்தால், தைரியம் இருந்தால் 0.1% ஓட்டு தாவேகாவோட கூட வாங்கி பாருங்கள். அப்போ ஒத்துக்கிறோம். நீங்கள் சிங்கம், புலி, கரடி, காட்டில் வருகிற என்ன மிருகம் வேணாலும் நாங்கள் அணில் குஞ்சுகள் தான், அணில்கள் தான். எப்படி பயணிக்க போகிறோம்னு மட்டும் பாருங்கள். மதுரையில் இன்னும் 2 நாளில் பெரிய மாநாடு நடக்க போகுது. அதே மாதிரி அண்ணனோட அணில் குஞ்சுகள் ஃபுல்லாமே ஒவ்வொரு கட்சியிலையும் சைலண்ட் மோடில் இருக்குது. அது ஜென்ரல் மோடுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். சரிங்களா? அப்புறம் என்னமோ சொல்கிறீங்க, தளபதினா உங்களுக்கு தலைவிதின்னு கேட்குதுன்னு சொல்கிறீங்க. அப்புறம் டிவிக்கா என்னங்க பேசுகிறீங்க? உங்களுக்கு ஒரு பட்டை இல்லாட்டி உங்கள் குஞ்சுகள்கிட்ட சொல்லி கதை சொல்லுங்கள். உங்களுக்கு ஒரு பட்டை வச்சு